வணக்கம் மக்களே. நடந்து முடிந்த டிஎன்எஸ்டி டிரைவர் கண்ட்ரேட்டருக்கான ஒரிஜினலோட ஆன்சர் கீ நம்ம பார்ப்போம். பகுதி ஆ பார்ப்போம். முதல் கொஸ்டின், தமிழ் கூட்டல் பேசு என்பதனை சேர்த்து கிடைப்பது தமிழ் பேசு. செகண்ட் கொஸ்டின், நித்தம் நித்தம் என்ற சொல்லின் பொருள் நாள்தோறும். 3, கானல் நீர் என்ற மரபு தொடரான சரியான பொருள் இருப்பது போல தோன்றும் ஆனால் இருக்காது. 4வது, கோழை என்பதன் எதிர்ச்சொல் வீரன். 5வது, ஃபேஸ்புக் என்பதற்கான இணையான தமிழ் சொல் முகநூல். 6வது, தமிழ் மொழி படித்தால் டேஸ் அடையலாம், மேன்மை அடையலாம். 7வது, காக்கை உட்கார பணம் பலம் விழுந்து போல என்ற ஊமை தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க, எதிர்பாராத நிகழ்வு. 8, சுடுமண் பொருட்கள் டேஸ் அகழ்வாராய்ச்சியின் கண்டுபிடிக்கப்பட்டது, செம்பியன் கண்டிகியூர். 9வது, தடம் என்ற சொல்லின் பொருள் அடையாளம். 10வது, 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த காலப்படை, குதிரைப்படை, யானைப்படை சுவர் ஓவியங்களை எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது? தஞ்சாவூர். 11வது, முன்னாள் பிரதமரான வாஜ்பாய் அவர்களின் கைகளால் ஸ்திரீ சக்தி புரஸ்கார் விருதும் பெண் சக்தி விருதும் தமிழக அரசினோட ஔவையார் விருதும் பெற்ற பெண்மணி யாருன்னா சி. சின்னம்பிள்ளை. 12வது, நான் வணங்கும் தெய்வம் 3. முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை என்ற கூற்று யாருடையதுன்னா தந்தை பெரியார். 13வது, தமிழ் பிற மொழியை துணை நின்றி தனித்து இயக்குவது மட்டுமல்ல தலை தொங்கவும் செய்வோம் என்று சொன்னவர் யாருன்னா கால்டுவெல். 14வது, ஸ்ரீ, ஸ்ரீமதி மற்றும் குமாரி போன்ற சமஸ்கிருத வார்த்தைகளை திருமதி என்று செல்வி என தமிழாக்கம் செய்தவர் யாருன்னா தேவநாய பாவனார். 15, என் பகுத்தறிவு பிச்சாத்திற்கு சீர்திருத்த கருத்துக்களுக்கு முன்னோடியாக தெரிந்தவர் என்று பெரியார் யாரை குறிப்பிட்டார்னா சி. அயோத்திதாச பண்டிதர். 16வது, தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கோர் குணம் உண்டு என்றெல்லாம் கூறியவர் யாருண்டா பாரதிதாசன். 17வது, ஆண்போரை என்று அழைக்கப்படும் ஆறு என்ன? அமராவதி. 18வது, டேஸ் உள்ளனவாகவும் நினைக்க வேண்டும், உதவி செய்பவரே உள்ளனாக நினைக்க வேண்டும். 19வது, திருமந்திரத்தின் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாக்கும் என்று கூறியவர் யாருன்னா திருமூலர். 20வது, தமிழே பெயர் சொல்லின் வகையை யாது? இடப்பெயர். 21வது, பொருந்தாத சொல்லை கண்டறியினா செப்டம்பர். 22வது, ஆடு என்பதன் பொருள் மந்தை. 23வது, அகரவரிசைப்படி விடையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ, முற்று பெறாமல் எச்சி நிற்கும் சொல் முற்றச்சம். 25வது, சொற்களை ஒழுங்குபடுத்தி தேனிலும் இனிது தமிழ் மொழி என்று சொன்னவர் யார் என்று ஒழுங்குபடுத்தி எழுதுக. தேனிலும் இனியது தமிழ் மொழி என்பர். 26வது, பின்வருவற்றுள் பெண்களுக்கு நிகரான பாரதிதாசன் கூறுவது கிளியை தான் சொல்லியிருப்பார். 27வது, கல்வியைப் போல டேஸ் செல்வம் வேறில்லை, விலையில்லாத செல்வம் வேறு எதுவும் இல்லை. 28வது, காட்டில் வாழ்வது எதுண்டா புலி, கடையில் விற்பது புலி. ஆப்ஷன் பி. தமிழர் அமுதென்று பேர் என்று சொற்றொடர்களிலே அறியப்படும் சான்றோர் பெயர் பாரதிதாசன். 30வது, கீழ்கன்று என்ற 5 எழுத்துக்களை உதடுகளை குவிப்பது ஒலிப்பதால் தோன்றுகின்றன. உ உ. 31வது, ஔடதமம் என்பதன் பொருள் மருந்து. 32வது, குறளோவியம் டேஸ் ஆகும் என்று சொன்னது யாருன்னா கலைஞர் கருணாநிதி. சீராபுரம் என்று கூறியவர் குமரகுருபர். குடும்ப விளக்குனா பாரதிதாசன். திருக்குறள்னா திருவள்ளுவர். 32க்கு டி. 33க்கு கீழ்கொன்ற சிறுபொழுது எதுனா காலை. 34க்கு ராமாவதாரம் என்ற நூலின் ஆசிரியர் கம்பர். 35க்கு தலையில் அணியும் அணிகலன் சூளாமணி. 36க்கு பழமொழியை கொண்டு நிறைவு செய்வது இளமையில் கல்வி என்பது சிலைமேல் எழுத்து. 37வது, பழையன கழித்ததும் புதியன புகுத்தலும் என்று சொன்னவர் யாருண்டா பவனேந்திய முனிவர்.
38 குடைவரை கோவிலை கட்டியவர் யாருன்னா மகேந்திரவர்மன். அது இல்லாத பட்சத்தில் பல்லவர்கள் போடலாம். 39வது வெகுளி என்பதன் பொருள் சினம். கீழ்கண்டவற்றுள் முன்னிலையில் ஒருமை எதுண்டா நீ. ஆப்ஷன் சி. 41வது கிளிகள் கீழ்கண்டவற்று எந்த பாலினத்திற்கான எடுத்துக்காட்டுண்டா பலவின் பால். 42வது தமிழ்நாடு டேஸ் என்ற சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் சிலப்பதிகாரம். இதே தமிழன்டா தொல்காப்பியம். 43வது இடம் புறம் கூட்டல் என்பது பிரித்து எழுதுனா இடது கூட்டல் புறம். 44வது சொல்லில் முதலிலும் இறுதியிலும் வராத எழுத்து ஆயுத எழுத்து. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடு இலங்கை, மொரிஷியஸ்ன்னு சொல்லலாம். தொழிற்பெயர் விகுதிகளுக்கு உதாரணம் எதுனா ஆட்சியாளர். எந்த திசையில் வரும் காற்று வெப்பக்காற்றாக மாறுகிறன்னா வடக்கு. பின்வருவற்றுள் எழுத்து குறையை குறிக்கும் குறி பி டபுள் ஸ்டெப். 49வது எத்தனை அதிகாரம் திருக்குறளில் உள்ளதுன்னா 133 அதிகாரம் உள்ளது. பின்வருவற்றுள் எந்த இலக்கியம் கற்றவருக்கு வழி அரசு செல்லும் என்று கூறப்படுகிறதுனா நீதி இலக்கியம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மீதி கொஸ்டினை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.